வீட்டில் செல்வம் பெருக உதவும் பாரம்பரிய வாஸ்து, பொது புத்தி, நிதி நிர்வாக அடிப்படையிலான நடைமுறை டிப்ஸ். வீட்டின் நீர் திசை வடகிழக்கு சுத்தமாக, ஒளியுடன் இருக்க வேண்டும். இங்கு தண்ணீர் தொட்டி, பூஜை அறை வைக்கலாம். குப்பை, உடைந்த பொருட்கள் வைக்க கூடாது. பணப்பெட்டி, லாக்கர் தென்மேற்கு மூலையில் வைக்கவும். திறக்கும் போது வடக்கு நோக்கி இருக்கட்டும். உள்ளே சிறிய குபேர எந்திரம், 11 ரூபாய் நாணயம் வைக்கலாம். தினமும் மாலை வேளையில் வீட்டில் 2 விளக்குகள் தீபம் ஏற்றவும். வடகிழக்கு மூலையில் ஒரு விளக்கு கட்டாயம். உடைந்த கண்ணாடி, பாத்திரங்கள், செயலிழந்த கடிகாரம் போன்ற பொருட்களை உடனே வெளியேற்றவும். இவை செல்வ இழப்பை இழுக்கும். குழாய்களில் துளியும் நீர் வீணாக கூடாது. தண்ணீர் தொட்டி எப்போதும் நிரம்பி இருக்க வேண்டும். மாதம் தொடங்கும் போதே 10 விழுக்காடு ஊதியத்தை சேமிப்புக்கு ஒதுக்கவும். வியாழன் கிழமை வாழைப்பழம், மஞ்சள் போன்ற பொருட்களை கோயிலில் தானம் செய்யவும். வெள்ளிக்கிழமை பால், வெள்ளை அரிசி ஏழை பெண்ணுக்கு கொடுக்கவும். மெயின் கதவு சுத்தமாக, பிரகாசமாக இருக்கட்டும். காலனி, குப்பை வெளியே வைக்கவும். சுவாமி படம், தோரணம் வைக்கலாம். வடகிழக்கு அல்லது வடக்கு ஜன்னலில் பண மரம் வைக்கவும். சிவப்பு நாடா கட்டி 11 நாணயங்கள் புதைக்கலாம். வட்டிக்கு கடன் எடுக்காமல் இருக்க முயலவும். கடன் இருந்தால் முதலில் வட்டியை முழுமையாக அடைக்கவும். செல்வம் பெருக வாழ்த்துக்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவிலும் சந்திப்போம்.